வணக்கம் குட்டீஸ். ஒரு பெரிய அடர்ந்த காடு. அங்கே காட்டின் ராஜாவான சிங்கம் ஒன்னு ஒரு மரத்தடியில நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. ஹர் ஹர் அப்படின்னு அந்த சிங்கத்தோட குரட்ட சத்தம் காடே அதிர்ச்சு. அப்போ அங்க விளையாடிட்டு இருந்த ஒரு சின்ன சுண்டெலி தெரியாம சிங்கம் மேல ஏறி ஓடிடுச்சு. அவ்வளோதான். தூக்கம் கலைஞ்ச சிங்கம் பயங்கர கோவத்தோட கர்ஜனை பண்ணிக்கிட்டே அந்த எலிய தம் பெரிய கையால பிடிச்சிருச்சு. சின்ன எலியே, என் தூக்கத்தை கெடுத்துட்ட, உன்னை இப்போ என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சிங்கம் அதட்டுச்சு. அந்த சின்ன எலி நடுங்கிக்கிட்டே, மன்னிக்கணும் மன்னா, தெரியாம செஞ்சிட்டேன், என்னை விட்டுடுங்க, என்னைக்கு இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்வேன் அப்படின்னு கெஞ்சிச்சு. இத கேட்ட சிங்கத்துக்கு சிரிப்பு வந்துருச்சு. நீ இத்தூண்டி எலி எனக்கு போய் உதவி பண்ண போறியா? சரிப்போ, சின்ன பையனா இருக்கிறதால உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி எலிய போக விட்டுச்சு. நாட்கள் போச்சு. ஒரு நாள் வேட்டைக்காரங்க விரிச்ச வலையில அந்த சிங்கம் சிக்கிக்கிச்சு. சிங்கத்தால தப்பிக்கவே முடியல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சிங்கம் கத்துச்சு. அந்த சத்தத்தை கேட்ட நம்ம சுண்டெலி ஓடி வந்துச்சு. மன்னா, கவலைப்படாதீங்க, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கூர்மையான பற்களால அந்த வலைய கடகடன்னு கடிச்சு துப்பிருச்சு. வலையிலிருந்து வெளியே வந்த சிங்கம், சின்ன எலியா இருந்தாலும் தக்க சமயத்துல எனக்கு உயிர் கொடுத்து உதவினியே, ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு நெகிழ்ச்சியா சொல்லுச்சு. அன்னையிலிருந்து சிங்கமும் சுண்டெலியும் சிறந்த நண்பர்களா மாறிட்டாங்க. என்ன குட்டீஸ், இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது? உருவத்தை வச்சு யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. சின்னவங்களா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்கும். புரியுதா?